50 வருஷம் அண்ணன் திட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு. அண்ணன் திட்டத்தை எடுத்துட்டு வந்தா 50 வருஷம் சொல்லிட்டாரு. அண்ணா வந்து 50 வருஷம் திட்டத்தை சொல்லுவார். நானும் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் திட்டத்தை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாரு. அதுதான் உங்களுக்கு புரியல. நான் சொல்றேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு, கடமை இருக்கு. ஆனா நீங்க புரியலன்றதால இல்லைன்னு சொல்லாதீங்க. திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அங்க உட்காந்துட்டு எல்லாரும் போல விஜய் சாரை பார்த்தோன்னே சந்தோஷத்துல கை தட்டிட்டு வந்து கண்டென்ட் என்கிட்ட கேட்டா என்ன சொல்றது? திட்டம் என்னன்னு கடைசி வரைக்கும் நீங்களே அந்த அது பிரச்சனை. அது பிரச்சனை. தீர்வு தாங்க திட்டமே. திட்டம்னா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப பிரச்சனை போட்டு உங்களுக்கு காட்டணுமா? இப்ப மாநில அந்தஸ்து பெறன்றது ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளே 16 தடவை தீர்மானங்கள் அமைக்கிறீங்க. விஜய் அவர்கள் வந்தா வாங்கிடுவாரு. ரங்கசாமி, முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கும் தலைவருக்கும் ஒரே பேனர்ல வைக்கிறது, ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது, பாஜக விட்டு வெளியே அனுப்புறது, அங்கே புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறது, அடுத்த எம்ஜிஆர் நான் சொல்றது, இதான கூட்டணி கணக்கு இல்ல. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் வேர்த்து வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு இதுவே சந்தோஷம். பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இருக்கட்டும், இப்ப அது வந்து மாநிலமா அங்கீகாரம் அடிக்கல புதுச்சேரி. அங்கே வந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் ஆனால் அதை பற்றி வாயவே திறக்கல. ஏன் என்ன இல்லை, பாஜகவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இடத்துல வந்து முதல்வர் யாரு? சாமி அவர்களோட கூட்டணி போறீங்க, அதனால வாய திறங்க. நீங்களா எனக்கு புரியல. தாவேகாவின் கொள்கை பருவ செயலாளராக மாறிட்டீங்களா ரெக்ஸ் பிரதர்? சொல்ல அதனால தான் கேட்குறீங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. புதுச்சேரியில் இருக்கிறதே திமுக அரசோ, இப்போ இருக்கிற திமுக அரசோ காங்கிரஸ் அரசோ இல்லை, இருக்கிறது வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு அரசு. ஆனால் அதை எதிர்த்து கூட அங்கே போய் என்ன சொல்லுவீங்கன்னா திமுக முதல்வர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கட்சி ஜனநாயகபூர்வமாக மக்களை சந்திக்கணும்னு சொன்னால் அதுக்கான வழிவகை ஏற்பாடு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு இவங்களால ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு திறமையோ திராணியோ தமிழக அரசுல இல்லை. பார்த்து கற்றுக்கோங்கன்றாங்க. அதை அப்படி சொல்லாமல் திமுக திட்டுறாரு, ஆமாம் திட்டுவோம், தப்பு பண்ணால் கேட்க தான் செய்வோம். உங்களுக்கு குத்துது கூட தான் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சின்ன ப்ரொசீஜராக கரெக்டாக கியூஆர் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அனுப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டம் இல்லைன்னு வெளியே இருக்கிற எல்லா இடத்துலையும் உள்ளே கூட்டு வந்ததா ஒரு பேச்சு வாந்தி போகுது. உண்மை அது வந்து அந்த பக்கம் என்ட்ரி கிடையாது. அது மீம் கூட போட்டிருந்தாங்க, எள்ளுவைய பூக்களையே பொதுச்செயலாம் கூட பார்க்கலேன்னு போட்டிருந்தாங்க. அந்த 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 காவல்துறை அந்த அதிகாரியும் சேர்த்து தான் நன்றி தெரிவித்தார் பொதுச் செயலாளர். தாவேக்கா ஒரு கூட்டம் நடத்துது, அந்த கூட்டம் செழிப்பாக நடக்குது, நல்லபடியாக மக்களை சந்திக்கிறாங்கன்னா இதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் புலம்புறதுக்கெல்லாம் நான் என்னங்க பதில் சொல்கிறது? கவலைப்படாதீங்க, தாவேக்கா வந்து புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் ஆட்சி அமைக்கும். அந்த மாற்றம் ஜனநாயகபூர்வமாக வரும். அதுக்கு நீங்கள் புலம்புனா என்னங்க பண்ண போகுதுன்னு கேட்குறேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் தீவிர ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. புதுச்சேரியின் முதல்வர், அடுத்த எம்ஜிஆர், நாளைய புதுச்சேரி கூட்டணியில் முக்கிய பங்கு வகிப்பாளராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் புதுச்சேரியில் இன்னைக்கு அடுத்த 50 வருஷத்துக்கான திட்டத்தை ஆதவர்ஜுனா வந்து அண்ணன் வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொன்னால் அண்ணன் 5 நிமிஷத்தை பேசி முடிச்சிட்டாரு. 50 வருஷத்துக்கான திட்டத்தை எப்போதான் அண்ணன் சொல்லுவார்? இல்லை, 50 வருஷத்துக்கான திட்டம்ன்றது எத்தனை நிமிஷம் பேசினா ஒத்துப்பீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, திட்டத்தை கடைசி வரைக்கும் சொல்லல. நீங்கள் என்ன சொன்னார்? உங்களுக்கு அது கேட்க மாட்டேங்குது. என்ன திட்டம் சொன்னார்? முதல்ல 1974 புதுச்சேரியில் ஒரு வெர்டிக்ட் வருது, அரசியல் வெர்டிக்ட். அதை தொடர்ந்து தமிழகத்தில் 1977 ஒரு வெர்டிக்ட் வருது. அந்த வெர்டிக்ட் வந்து 50 ஆண்டு ஆச்சு. இந்த 50 ஆண்டு அரசியல் எங்கே துவங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில். இன்னைக்கு 2026 அங்கே துவங்க போகிற அரசியல் அடுத்த 50 ஆண்டு பேசப்படும். இது அரசியல் புரிஞ்ச எல்லாருக்கும் புரியும். ஐயாக்கு புரியல. இப்படி சொல்லலாம். திட்டம் இல்லைன்றத 25 நான் வந்து பண்றது திட்டம் இருக்கு உங்களுக்கு அடிப்படையில. புதுச்சேரி நம்ம ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து மைக்க வாங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா 50 வருஷம் அண்ணன் திட்டத்தை எடுத்துட்டு வர்றாரு. அண்ணன் திட்டத்தை எடுத்துட்டு வந்தா 50 வருஷம் சொல்லிட்டாரு. அண்ணா வந்து 50 வருஷம் திட்டத்தை சொல்லுவார். நானும் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் திட்டத்தை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாரு. அதுதான் உங்களுக்கு புரியல. நான் சொல்றேன், எனக்கு அந்த உரிமை இருக்கு, கடமை இருக்கு. ஆனா நீங்க புரியலன்றதால இல்லைன்னு சொல்லாதீங்க. திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒரே லைன்ல சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா. இப்போ திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறள் சொன்னார். இன்னைக்கு அது வேலிடேட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் அது வந்து அதுதான் நம்மளுடைய ஆகச்சிறந்த வேதம். அதுபோல புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலையாய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படாதது. இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு. பாண்டிச்சேரியில் சேர்ந்து 72 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் பாண்டிச்சேரி இவ்வளோ பெரிய 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்தை மாநில அங்கீகாரம் கொடுக்காம ஒரு யூனியன் பிரதேசமாக வச்சிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தமிழகம் போன்ற ஒரு மாநில அரசு அதிகாரம் இல்லை. அந்தஸ்து அங்கீகாரம் இல்லை. மாநில அரசு அங்கீகாரம் இல்லாததால் ஃபினான்ஸ் கமிஷனில் அவங்க பர்மனன்ட் மெம்பர் இல்லை. அவங்களால அந்த மாநிலத்துக்கு வருவாய் ஈட்டிக்கொள்ள முடியவில்லை. டேக்ஸ் மூலமாக மத்தியிலிருந்து ஷேர் இல்லை. ஒரு ரேஷன் திட்டத்தை கூட அங்கே கொண்டு வந்து அமுல்படுத்த முடியலை. இந்த அடிப்படையில் நிதி பகிர்வே, இப்போ தமிழகத்துக்குலாம் நிதி பகிர்வுன்னு ஒன்று உண்டு. இந்த நிதி பகிர்வில் போதாமல் இருக்குன்னே இங்கே இவ்வளோ கதறியலை. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷேரே கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷனில் அவங்க மெம்பரே கிடையாது.
அப்போது அது அந்த மாநிலத்துக்கு வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய டெட்டரண்ட்டாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் இந்த மாநிலத்திற்கான முதல் உரிமை என்ன, அது வராததால் இங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இது வந்தால் என்ன பண்ணும், அதுக்கு என்ன பண்ணணுன்ற வார்த்தையை தான் ரத்ன சுருக்கமாக சொல்கிறாரு. அதை கவனிக்கவே இல்லை. அங்கே உட்காந்துட்டு எல்லாரும் போலையும் விஜய் சாரை பார்த்தோன்னே சந்தோஷத்தில் கை தட்டிட்டு வந்து கண்டென்ட் என்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறது, திட்டம் என்னன்னு கடைசி வரைக்கும் நீங்களே அந்த மாநில பிரச்சனை, அது பிரச்சனை தீர்வு தாங்க திட்டமே. திட்டம்னா நீங்க என்ன இப்ப பிரச்சனை போட்டு உங்களுக்கு காட்டணுமா? இப்ப மாநில அந்தஸ்து பெறன்றது ஆல்ரெடி இருக்கிற கட்சிகளே 16 தடவை தீர்மானங்கள் அமைக்கிறீங்க. விஜய் அவர்கள் வந்தா வாங்கிடுவாரு. எப்படி சொல்லிக்கலாம், ஏன்னா வரமாட்டாரு. நான் சொல்லட்டுமா, ரொம்ப தெளிவா சொல்லட்டுமா, 2016 இருந்து 21 வரைக்கும் அங்க ஆண்டு கொண்டிருந்தது யாரு சொல்லுங்க. தெரியாது, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. அங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில இருந்தது. 2015 டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி ரேஷன் கடைகளை மூடிட்டீங்க அன்னைக்கு இருந்த அரசு. 2016 இருந்து 21 வரைக்கும் ஆட்சியில இருந்தும் அதற்கான எந்த வேலையும் செய்யாம இன்னும் அந்த ரேஷன் கடைகள் முடக்கடியிலே கிடக்கு. மக்களுக்கு அந்த ரேஷன்ன்றது மாநில அரசோட அந்தஸ்தா மத்திய அரசோட அந்தஸ்தா? மாநில அரசு தான் வந்து மக்களுக்கு ஃபுட் சிவில் சப்ளைஸ்னு சொல்லுவாங்க. மாநில அரசோட கடமை வரேன். ஆனா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் இது மாநிலமே கிடையாது, இது மாநில அரசு கிடையாது, அது யூனியன் டெரிட்டரி. அப்போ அந்த இடத்துல மாநில அரசுக்கு அந்த பவர் கிடையாது. அது சென்ட்ரல் என்ன கொடுக்குறாங்களோ, யூனியன் என்ன கொடுக்குறோ வாங்கி பகிர்ந்து கொடுக்குறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தமிழகத்தில் வந்து மத்திய அரசு வந்து இல்லை டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் போங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், நீ கொடுக்காட்டி போய் எங்ககிட்ட டிஎன் சிவில் சப்ளைஸ் இருக்குது நாங்கள் கொடுப்போம்னு சொல்லலாம். அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அவங்க அதனால் வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கிடைக்காத போது அந்த மக்களுக்கு அந்த சப்சிடைஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்காமே போது இது அடிமட்டத்தில் இருக்கவங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிக்குது. அன்னைக்கு 16 21 ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கு எந்த வேலையும் செய்யலை, இதுக்கு எந்த பேச்சும். 20 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செஞ்சாங்களா? 21 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய கெட்ட நேரம் அவங்க கூட்டணியில் பாஜகவோட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு மாநில கட்சி ஒரு தனி பெரும்பான்மை வந்து இல்லை செய்யக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி கூட இருந்து அந்த பார்ட்டியால் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருந்தா இந்த இடத்துல அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். மத்தியில் இருக்கிறது பாஜக, அதுதான் பாஜக ஆட்சி தான் மத்தியிலும் இருக்குது, அங்கே கூட்டணியிலும் இருக்குது. இன்னைக்கு அதுதான் அங்கே சாபமாக இருக்குன்றதை அவர் சொல்கிறார். அந்த முதல்வருக்கு இதை சரி பண்ணணுன்ற வேட்கை இருக்குது, ஆனால் செய்ய முடியாத இடத்துல அந்த கூட்டணியில் சிக்கியிருக்காங்க. அதைத்தான் அவர் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக சொல்கிறாரு. அதற்கான தீர்வை நோக்கி தாவேக்கு அவங்க கொண்டு போகுது. இத்தனை நாள் பாஜக அரசை விட்டு அவங்க வெளியே வராங்க, கூட கூட்டணி வைக்கணும். அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை. அதுக்கு தானே பிள்ளையார் சொல்லி அதுதானங்க என்னைக்கும் தாவேக்காரையும் கூட்டணி கூப்பிடல. இல்லை இப்படி இப்போ தாவேக்கா வான்னு கூப்பிடுறீங்க, அதை தாவேக்கா முடிவு பண்ணும். ரங்கசாமி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கும் தலைவருக்கும் ஒரே பேனரில் வைக்கிறது, ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது, பாஜக விட்டு வெளியே அனுப்புறது, அங்கே புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறது, அடுத்த எம்ஜிஆர் நான் சொல்றது, இதான கூட்டணி கணக்கு இல்ல. இதெல்லாம் பார்த்து பயந்து போய் வேர்த்து வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு இதுவே சந்தோஷம். அங்க மாற்ற வரட்டும். நான் புதுச்சேரியில இருக்கிறதே திமுக அரசோ, இப்ப இருக்கிற திமுக அரசோ காங்கிரஸ் அரசோ இல்ல, இருக்கிறது வந்து பாஜக கூட்டணியில இருக்கிற ஒரு அரசு. ஆனா அதை எதிர்த்து கூட அங்க போய் என்ன சொல்லுவீங்கன்னா திமுக முதல்வர் என்ன பண்றீங்க அப்படின்னு சிம்பிளா நேர்மையா கேட்டாரு. இந்த இடத்துல பாண்டிச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம், இந்த இடத்துல ஒரு சிறிய கவர்மெண்ட் தான் இருக்கு. இவர்களால் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு கட்சி இன்றைக்கி தாவேக்கா ஒன்று என்ஆர்சி கூட கூட்டணியில் இல்லை, அவங்க கூட கூட்டணியில் இருக்கிற பாஜகவை கொள்கை எதுன்னு எதிர்க்குது. ஆனால் ஒரு கட்சி ஜனநாயகபூர்வமாக மக்களை சந்திக்கணும்னு சொன்னால் அதுக்கான வழிவகை ஏற்பாடு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு இவங்களால் ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த ஒரு புரிதல், அந்த ஒரு திறமையோ திராணியோ தமிழக அரசில் இல்லை, பார்த்து கற்றுக்கோங்கன்றாங்க. அதை அப்படி சொல்லாமல் திமுக திட்டுறாரு, ஆமாம் திட்டுவோம், தப்பு பண்ணால் கேட்க தான் செய்வோம், உங்களுக்கு குத்துது கூட தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், அங்கே பார்த்தாவது இங்கே அதே மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, பாதிப்பு இல்லாமல் மக்கள் வந்து போகிறதுக்கு வழி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அதாவது அவங்க வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜராக கரெக்டாக கியூஆர் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அனுப்பிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டம் இல்லைன்னு வெளியே இருக்கிற எல்லா ஆட்களையும் உள்ளே கூட்டு வந்ததா ஒரு பேச்சு வாந்தி போகுது. உண்மை வதந்தி தான், நீங்களே சொல்லிட்டீங்களே வதந்தி. அது போய் காலையில் 7 மணிக்கு எடுத்த ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டாங்க, 8:30 மணிக்கு ஒரு செட்டு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு விஜய் சார் கேரவன், அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கேரவனே அங்கே இருக்காது. அப்போ மக்கள் அசம்பிள் ஆகிட்டு இருந்த ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா விஜய் சார் கேரவன் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபுட்டேஜ் அதே மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பெண் போலீஸ் கூட பயங்கரமாக அது வந்து அந்த பக்கம் என்ட்ரி கிடையாது. அது மீம் கூட போட்டிருந்தாங்க, எள்ளுவைய பூக்களையே பொதுச்சு எல்லாம் கூட பார்க்கலேன்னு போட்டிருந்தாங்க. அந்த 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 காவல்துறை அந்த அதிகாரியும் சேர்த்து தான் நன்றி தெரிவிச்சாரு பொதுச் செயலாளர். அதாவது நான் சொல்றேன், தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு பலம் இல்லாம என்ன பதில் சொல்ல தெரியாம மீம் போட்டுக்கிட்டு ஏன் அனுமதி இல்லாதவங்க எல்லாரையும் அனுப்ப கேட்டீங்க? அனுமதி இல்லாதவங்க உள்ள கேட்கலங்க, அந்த பெர்மிஷன் கொடுத்தவங்க அலோ பண்ணியாச்சு. இல்ல அவங்களே சொல்லியிருந்தாங்க. யார் சொன்னா? நீங்க கொடுங்க. காவல்துறை சொன்னாங்க. என்ன பண்ண பிரஸ் ரிலீஸ் கொடுங்க. இப்போ நான் அந்த வீடியோ எடுத்து இந்த பேசணும்னு போட்டுருவேன். நான் பார்ப்பேன், நான் பார்க்குறேன். எனக்கு காமிங்க, இப்போ நான் காமிங்க பதில் சொல்கிறேன். அந்த காவல்துறை சொல்லல. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து உள்ள வர்றதுக்கான அந்த ஸ்கேன் பண்ண ரூட்டே இல்லை. அது
அந்த ரூட்ல அந்த ஒரு காவல்துறை தடுக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த பொதுச் செயலாளர் உள்ளவான்னு கூப்பிடுறாருங்க. அங்க என்ன கள நிலவரம் தெரியல. நான் அதான் கேட்கிறேன், நீங்க தாவேகா சார்பாவோ இல்ல புதுச்சேரி காவல்துறை சார்பாவோ ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுங்க, நம்ம பேசுவோம். அங்க ஒரு வீடியோ மியூட்டட் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் கூட இல்ல அந்த ஃபுட்டேஜ், அதை திரும்ப திரும்ப லூப்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா இதுல நீங்க உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு என்ன கேள்விக்கு பதில் சொல்றீங்க. உங்களோட அதான் சொன்ன தாவேகா ஒரு கூட்டம் நடத்துது, அந்த கூட்டம் செழிப்பா நடக்குது, நல்லபடியா மக்களை சந்திக்கிறாங்கன்னா இதுக்கு பதில் சொல்ல தெரியாம புலம்புறதுக்கெல்லாம் நான் என்னங்க பதில் சொல்றது? கவலைப்படாதீங்க, தாவேகா வந்து புதுச்சேரியிலும் தமிழகத்திலும் ஆட்சி அமைக்கும். அந்த மாற்றம் ஜனநாயகபூர்வமா வரும். அதுக்கு நீங்க புலம்புனா என்னங்க பண்ண போகுதுன்னு கேட்கிறேன். ஸோ அந்த கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சு. புது கூட்டணி நான் எங்க சொன்னேன், தாவேகா அங்க இருக்கிற அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. நீங்க சிறப்பா செயல்படுறீங்க, இதை பார்த்து கத்துக்கங்க தமிழக அரசேன்னு சொன்னாரு. அந்த முதல்வரையும் என்ஆர்சி ஐயா சிஎம் சார் தான் சொன்னாரு. அவருக்கு அது புரியுது, இங்க இருக்கவருக்கு அதை பார்த்தா புளிக்குது. அதை தான் நாங்க கேட்கிறோம். உங்களுக்கு புரியலையா? அது மாதிரி நீங்க ஏன் பண்ணக்கூடாது? உங்ககிட்ட காவல்துறை இருக்குதானே, அது மாதிரி பண்ணலாம் தானேன்னு கேட்குறோம். பார்த்து கத்துக்கங்கன்னு சொல்றோம். நீங்க சொல்லுங்க கொஞ்சம். அடுத்த எம்ஜிஆர் பாணி. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இடத்துலையுமே மென்ஷன் பண்ணி எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ, மதுரைக்கு போனால் விக்ரவாண்டிக்கு போனால் இங்கே போகிறோமோ அங்கெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் மென்ஷன் பண்ணுவார். புதுச்சேரியிலுமே 1977 தான் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சா. அதுக்கு முன்னாடி 1974 புதுச்சேரியில் தான் ஆட்சி அமைச்சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அதே வழியில் தான் வர்றாரா எம்ஜிஆர்? தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி வர்றாரா விஜய்? இல்லை, அப்படி இல்லைங்க. இது வந்து வரலாற்று சான்றுங்க. இப்போ வரலாற்றில் நீங்கள் நடந்த சில விஷயங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சோன்னே உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கும், என்னங்க தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு நீங்கள் புதுச்சேரி போகிறீங்களே அப்படின்ட்டு. அது தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்லை, தமிழக வெற்றி கழகம். தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிக்குமான அவங்கள் உரிமைக்காகவும் உணர்வுகளுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போ அந்த கட்சி புதுச்சேரிக்கும் போகலாம், நாளைக்கு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி வேறு மாநிலத்தில் வேறு தேசத்தில் இருந்தாலும் அவங்களுக்காக போய் வாய்ஸ் அவுட் பண்ணும். இன்றைக்கி காசாவில் மக்களுக்கு தாவேகா சார்பில் வந்து உணவளிக்கிறத பார்த்துருக்கீங்களா? தமிழகத்தை தாண்டி திமுக ஒரு செயல்பாடு செஞ்சு பார்த்துருக்கீங்களா? திருப்பரங்குன்றத்தில் எங்கே போச்சு? திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய மத அரசியலுக்குள்ளே போகாமல் இருக்கிறது தான். நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களை கேட்குறேன் பர்சனலாக, நீங்கள் அந்த இடத்துல எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஸ்டாண்ட் எடுக்க வேணான்ற நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஒரு 50 பேர், இந்த பக்கம் ஒரு 100 பேர், உங்கள் 150 பேர் பிரச்சனைக்கு நாங்கள் 6.5 கோடி பேர் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அண்ணன் தம்பியா. எங்களுக்கு அந்த பஞ்சாயத்தை நீங்கள் கோத்து விடுவீங்களா? எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் திருப்பரங்குன்றம் முருகரை கும்பிட்றேன், கார்த்திகை தீபத்தை வீட்டில் கொண்டாடுறேன், முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அதே போல் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனும் அந்த தெளிவு இருக்கிறான். அங்கே ஏற்றக்கூடாதுன்னு சொன்ன இஸ்லாமியர்கள் யார் யார் பட்டியல் வச்சிருக்கீங்களா? இல்லை ஏற்றணும்னு சொன்ன திருப்பரங்குன்ற ஹிந்து மக்கள் யார் யார் பட்டியல் வச்சிருக்கீங்களா? மக்களோட டேட்டா வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது, ஒரு ப்ரூஃபும் கிடையாது. கோர்ட்டில் போய் எப்படி வாதாடுவீங்க? அப்போ எந்த ஒரு காரணம் வந்து அங்கே போராட்டம் பண்ணுறான், போராட்டம் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியவங்க அமல்படுத்தலை. இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எங்களையும் இஸ்லாமிய சகோதரிலையும் பிரிக்க ட்ரை பண்ணாதீங்க. அங்கே ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியல் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதா இல்லை, we are just ignoring them. உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு வராதுன்னு பயப்படாதீங்க. நான் சொல்கிறேன் என்னன்னா, நீ அங்கே ஏற்றுனா மத நல்லிணக்கம்னு ஒன்று பாதிக்கப்படுமா படாதான்னு நீங்கள் உங்களோட கருத்து என்ன? நான் என்ன சொல்ற தனிப்பட்ட கருத்தை சொல்லுங்க. தாவேகா ஒரு இடத்துல விளக்கேற்ற ஒரே காரணத்தால தான் அந்த கடவுளோட அருள் கிடைக்கணும். அங்கே விளக்கு ஏத்தாட்டி எங்கள் கடவுள் கோச்சு பாருணும் என்னுடைய நம்பிக்கை இல்லைங்க. நான் நம்புறது என்னன்னா, ஏமா என்னோட தனிப்பட்ட கருத்து, எல்லாரும் சந்தோஷமா பிரதர்ஹுட்டோட ஒன்னா இருக்கிறதுக்கு எது கரெக்டோ அதுதான் நல்லிணக்கம், அதுதான் சகோதரத்துவம். அதுக்கு நடுவில் யாரோ 4 பேர் வந்து ஒரு உருட்டிட்டு இருந்தா நீங்கள் அவங்களுக்கு போய் கருத்து சொல்லிட்டு இருந்தீங்க வைங்களேன், இது பிரிவினவாதத்தை தான் ஏற்படுத்தும். எனக்கு நான் வந்து முருகரை கும்பிட்றேன், என் நண்பன் வந்து அல்லாவை கும்பிட்றான், எனக்கு அவனுக்கு நடுவில் பிரச்சனையே இல்லை, கன்ஃபியூஷனே இல்லை. அவனை ஏற்றிக்கிடான்றான், எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை, வீட்டில் ஏற்றுறது கோயிலில் ஏற்றுறது எனக்கு போதுன்றேன். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து குறுக்க சால் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு நாங்கள் பதில் சொல்லணுன்ற அந்த பதிலை சொல்லிக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிருந்தீங்கன்னா இது ஒரு அரசியலுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இத்தனை வருஷமாக இல்லாத பிரச்சனை எப்படிங்க இந்த 1.5 வருஷமாக வருது? 14 பாஜக இருக்குது, 21 திமுக ஆட்சியில் இருக்குது. ஏன் 24 அப்புறமா இந்த பிரச்சனை வருது? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாது. நான் உங்களே ஒரு ஊடகங்களால சொல்கிறேன், இது நெகட்டிவிட்டிங்க, இதை இக்னோர் பண்ணுங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களையும் பார்க்குறோம், ஹிந்து மக்களையும் பார்க்குறோம். எல்லாரும் ஒரு அமைதியும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற இடத்துல போயிட்டு இது ஏன் இந்த அரசியல் நான் கேட்குறேன். எல்லாரும் ஒரு அமைதி மத நல்லிணக்கமாக இருக்கிற இடத்துல போயிட்டு ஒருத்தன் ஒரு கலவரம் பண்ணும்போது அதையும் கேட்க வேணாம்னு சொல்கிறீங்களா? அதையும் கடந்து கேட்குறது யாரோட வேலை? மீடியா கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அது நீங்கள் வந்து அந்த கலவரத்தை எப்படி அடக்கலான்னு கேட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட் டாபிக். நீங்கள் என்ன தெரியுமா கேட்குறீங்க? யார் விளக்கேற்றணும், எப்படி விளக்கேற்றணும், இழுப்பெண்ணை போட்டு விளக்கேற்றமா, நல்லெண்ணெய் போட்டு விளக்கேற்றணுமா? ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன். ஸ்டாண்ட் என்ன, வலது சரியா இடது சரியா அப்படின்றதான் கேள்வி. இதுக்குள்ள நாங்கள் வந்து எந்த சாரியும் இல்லை. இது வந்து இந்த அரசியலுக்குள்ள வேணாம். இதை வந்து தமிழக மக்கள் மொத்த பேரும் ஹிந்துவா முஸ்லீமா பிரிஞ்சு நிற்கல. யார் ஒரு இஸ்லாமியரும் அந்த மக்கள் மேலே விளக்கேற்றாதீங்கன்னு சொல்லலை. எந்த ஒரு ஹிந்து மக்களும் ஒரு இஸ்லாமிய சகோதரனை கஷ்டப்படுத்தி சாமி கும்பிடணும்னு கேட்கல. நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒத்துமையாக இருக்கோம். எங்களுக்குள்ள பிரிவினை கிரியேட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டான்றோம்.
அதை நீங்கள் இக்னோர் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணாதீங்கன்ற திரும்ப திரும்ப விளக்குன்றீங்க. இருக்கனால தான் இங்கே பதில் சொல்லாமல் இருக்கும் தாவேக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. நாட் அட் ஆல். இல்லை, எல்லாருமே சொல்கிறாங்க பாஜக தலையிட்டு அதில் தாவேக்கா பேசாதே அப்படின்றதான். நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப இது டீட்டெயிலாக எடுத்து பார்க்குறீங்க. இழுத்தான் பார்க்கணும். நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், அந்த ஸ்டாண்டு தாவேக்காவும் தெளிவாக இருக்குது. என் தமிழ்நாட்டில் நான் பிள்ளையாரையும் கும்பிடுவேன், பெரியாரையும் வணங்குவேன். நீங்கள் எங்களுக்குள்ள மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ண நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, நீ வேற பக்கம் பாரு. அது ஊடகமாக இருந்தாலும் அதுதான் பதில். தலைவர் சொல்ல மாட்டார். இப்போ நீங்கள் எவ்வளோ இதை தான் நான் இக்னோர் பண்ணுறோன்றேன். இந்த மாதிரி ஒரு அரசியலை தள்ளிவிடு. இதுக்கு பதில் சொல்லி கூட அவனை பெரிய ஆளாக்காத. அவனை 4 நாள் விட்டினா மறைஞ்சிருவான். அவனுக்கு பதில் சொல்லி அவனை ப்ரைம் டைம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து பதட்டத்திலே வச்சிருக்கிறதுக்கு தான் நாங்கள் ஆளா? நான் இதை பற்றி பேசுகிற விருப்பத்திலே இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொன்ன வச்சுக்கோங்களேன், பதிலே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க. அதனால் பதில் சொல்கிறோம். எங்களுக்கு இதில் கருத்தே இல்லை. வி ஆர் ஜஸ்ட் இக்னோரிங் தெம். இதை நீங்களும் இக்னோர் பண்ணுங்கள், நம்ம நல்லிணக்கத்துக்காகன்னு சொல்கிறேன். பாஜக ஆளு மாநிலங்களில் இருக்கட்டும், இப்போ அது வந்து மாநிலமாக அங்கீகாரம் அடிக்கலை புதுச்சேரி. அங்கே வந்து பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் ஆனால் அதை பற்றி வாயவே திறக்கலை. ஏன் என்ன இல்லை, பாஜகவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த இடத்துல வந்து முதல்வர் யார்? சாமி அவர்களோட கூட்டணி போக போகிறீங்க, அதனால் வாயை திறக்க. நீங்களா? எனக்கு புரியல. தாவேக்காவின் கொள்கை பருவ செயலாளராக மாறிட்டீங்களா ரிக்ஸ் பிரதர்? சொல்ல, அதனால தான் கேட்குறீங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. பாஜகவோட ஏதாவது பாஜகவை எங்கே விமர்சனிக்கணுமோ முதல்ல கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு தலைமை வகிப்பது திரு என்ஆர் காங்கிரஸ். அவர் ரங்கசாமி அவர்கள் முதல்வராக இருக்கார். அப்போது அந்த இடத்துல ஒரு முதல்வருக்கு, தமிழக முதல்வருக்கு இருக்கக்கூடிய பலம் கூட, ஃப்ரீடம் கூட பாண்டிச்சேரி போன்ற ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு கிடையாது. ஏன்னா அங்கே வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதையும் பாஜக போடுறாங்க. போரா குறைக்கு இந்த கூட்டணியும் பாஜக ஆதரவு ஆட்சியில் இருக்குது. அப்போது இவங்களை எதிர்த்து ஒரு அளவுக்கு மேலே கேட்க முடியல. கேட்குற எந்த நிர்பந்தத்தையும் போடக்கூடிய சட்டமன்றத்தில் போடுகிற ரெசல்யூஷன்ஸ்க்கும் மரியாதை இல்லை. ஒரு சிறுபான்மையில சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராக போட்டாலும் இலாக்கா ஒதுக்க மாட்டீங்க. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பாஜக கூட இருக்கிறதுனாலன்றது அந்த இடத்துல எடுத்து பேசுகிறார். எப்பயுமே ஒன்று கேட்பீங்க, என்னங்க திமுக திட்டுறீங்க, பாஜக திட்ட மாட்டீங்க. நாங்கள் பாஜக கூட இருக்கிறது தான் என்ஆர் காங்கிரஸ்க்கு பாண்டிச்சேரி வர வேண்டிய நல்லதை முழுசாக கேட்க முடியாத ஒரு சூழலில் இருக்கீங்க. பாண்டிச்சேரிக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்தில், மத்தியில் ஆட்சியில் அமைக்கிறதுக்கு கூட்டணியில் இருக்க ஒரே காரணத்துக்காக பீகாருக்கோ ஆந்திர பிரதேஷ்க்கோ வாரி வாரி கொடுக்குறீங்களே, அந்த கரிசனை ஏன் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரிக்கு மேலே வரலன்றது தான் அங்கே கேட்குறாரு. அப்போ இதுக்கு தீர்வுன்னு ஒன்று கை மேலே இருக்கும்போது, அடுத்த எலெக்ஷனில் பாஜக கூட்டணி இல்லாத ஒரு ஆட்சி வந்தால் அன்னைக்கு இந்த வலுக்கட்டாயமாக நம்மளால் நம்ம உரிமைகளை பெற்றுத்தர முடியும். மத்தியிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தோம்னா இந்த தீர்வுகள் பிரச்சனைகள்லாம் தீர்வு வரும்னு சொல்கிறோம். அதை பார்க்காம இன்னைக்கு திமுகவையும் பாஜகவும் சேர்ந்து திட்டின பிறகு அதுக்குள்ளே போகாமல் நாங்கள் அவரை கேட்கலன்றீங்க. அங்கே அவங்க கூட்டணியில் இருக்கிறார். அதனால சில இயலாமைகள் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு வழி சொல்கிறார். நாளைக்கு ஆட்சி மாறினா ஒரு ரீஜனல் பார்ட்டியோட அலையன்ஸ்லேயே பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் வந்தால் அடுத்த 50 ஆண்டுகள் பாண்டிச்சேரி அரசாங்கம் எப்படி செயல்படும், எப்படி ஒரு ஸ்டேட் ஹுட் வாங்கினா அந்த மாநிலம் வளருன்றது அங்கே பேசுகிறார். இதுதான் அந்த பார்ட்டிக்கான, அந்த ஸ்டேட்டுக்கான ஃபியூச்சர். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பண்ணலை சொல்லலைன்னா நிறைய விஷயத்த சொல்கிறத விட செய்யறது ஈஸி. அதை செஞ்சு காட்டுவார். வாட்ச் இன் ஆக்ஷன்னு சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ இதே இடத்துல இப்படி உட்காந்து பேசியிருந்தீங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பயங்கரமாக புகழ்ந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு நீங்கள் வந்து ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். இங்கே இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு இது இல்லை, துப்பு இல்லை, வக்கில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டு போன அடுத்த ஒரு 2 hours 3 hours பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த ரோட் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்றே தாவேக்கா சார்ந்தவங்களாம் திமுக அரசு அதை கட்டி ஆளுது அப்படின்னு சொல்லி திரும்பி குற்றச்சாட்டு. ஸோ அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது நிலைப்பா. நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன், அதையும் சேர்த்துக்கங்க. பாண்டிச்சேரியில் ஒரு வேளை பர்மிஷன் கொடுத்தது என்ன சொல்லியிருப்பீங்க, இப்போ எல்லாரும் ஒன்று உருட்டிட்டு இருந்தீங்களே கூட்டணி போயிட்டீங்கன்னு, அதையோ இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கிறதால கொடுக்குறாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. பாங்க, நான் பதில் சொல்ல வரேங்க. என் பதில் ஃபுல்லாக கேளுங்க தயவு செய்து. வர நீங்கள் வந்து நெறியாளன்றதை மறந்துட்டு திமுக காரராகவே செயல்படுறீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. தாவேக்காவுக்கு முட்டு பயங்கரமாக போயிட்டு நான் நியாயத்தை பேசுகிறேன். பார்க்குறேன், முடிவு பண்ணிட்டோம். எல்லாருக்கும் தானே ஓப்பன் திஸ் சேனல்ஸ். நான் என்ன கேட்குறேன், ஒரு வேளை அங்கே பெர்மிஷன் ரோட் ஷோ கொடுத்துருந்தா அங்கேயும் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அங்கேயும் ஒரு ப்ராப்பரான ரோட் ஷோக்கு போய் SOP இல்லை. அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. இங்கே எப்படி நம்ம வந்து ஸ்டேட் ஹைகோர்ட்டில் இருக்குதோ அதே போல் அங்கே ஒரு இருக்குது. அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. என் கேள்வி என்னென்னா, அதை ப்ராப்பராக அணுகி இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இதுக்கு போக முடியல, நாங்கள் நீங்கள் ஈவெண்ட்டை வந்து பொதுக்கூட்டமாக பண்ணுங்கள், பெர்மிஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்குறோம் சொல்கிறாங்க. சொன்னபடி செஞ்சாங்க. இங்கே ரோட் ஷோக்கு SOP இல்லை தமிழகத்தில். ஆனால் நாங்கள் சேலத்தில் பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் என்ன சொன்னீங்க? அப்போ ஒரு கதை சொன்னீங்கல்ல, நான் அதை தான் கேட்குறேன். அந்த இடத்துல ரோட் ஷோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுத்து பண்ணிட்டாங்க. அங்கே ரோட் ஷோ பெர்மிஷன் கொடுத்து என்ன சொல்லியிருப்பீங்க, பாஜகவோடைய பி டீம் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி அதனால் கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு கொடுக்கலன்னு கொடுக்க நான் என்ன கேட்குறேன், அங்கே ரோட் ஷோ இல்லை, பொதுக்கூட்டம் கொடுத்துட்டாங்க. இங்கே ரோட் ஷோ இல்லை, SOPயும் போடலை. ஏன் சேலத்தில் பொதுக்கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல? பொதுக்கூட்டத்துக்கு வேறு இடத்த அசைன் பண்ணி பெர்மிஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து நடத்திருக்கணும்ல. ஏன் சேலம் பொதுக்கூட்டம் நடக்காமே போச்சு?
இதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த சின்ன கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற பொறுப்புணர்ச்சியும் திராணியும் இங்கே இல்லையா, அதைத்தான் அவர் அங்கே கேட்குறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் ஜனநாயகபூர்வமாக கேட்குறோம். மறுக்கப்படும் போது வேறு ஆப்ஷன் கேட்குறோம். நாங்கள் வந்து அடம் பிடிக்கல, நாங்கள் ஒன்றும் போலீஸ்கிட்ட போயிட்டு இது தர்ணா பண்ணல, அட்ராசிட்டி பண்ணல. ஆனால் அதை தாண்டி கேள்வின்னு வரும்போது ஜனநாயகபூர்வமாக அணுகிறோம், தீர்வு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறோம். அது அங்கே வருது, இங்கே வரலன்னு சொல்கிறோம். சேலம் வந்து நடக்கல, அதுக்கு ஒரு சில ரீசன் அவங்க செய்யலன்னு சொன்னால் உங்கள் செய்யலன்னு சொன்னீங்க. அடுத்து ஈரோடு கேட்டு ஈரோடும் இடத்தை மாற்றி தர சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் விஜய் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பொதுக்கூட்டமோ இல்லை ரோட் ஷோவோ அடுத்த கட்டமாக எப்போ தொடங்குவார், ஏதாவது பிளான்ஸ்? இல்லை தான் 19th வந்து ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க, பெர்மிஷன் வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இடம் பார்த்துட்டு தாங்க இந்த இடத்துல இதே பிரச்சனை தாங்க. நீங்கள் எங்கே கேட்டாலும் ரோட் ஷோக்கு எஸ்ஓபி போட மாட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எஸ்ஓபிக்கு எப்போ தான் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுவீங்க? எல்லா கட்சியும் தானேங்க பிரச்சாரத்துக்கு போகணும், எல்லா கட்சியிலும் தானேங்க கூட்டம் வரும். அட்லீஸ்ட் நீங்கள் காசு கொடுத்தா கூப்பிட்டு வரீங்க, தாவைக்காக ஆர்கானிக்காக நேச்சுரலாக வராங்க. எப்போ நீங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச போகிறீங்க? எப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு எஸ்ஓபியை கிரியேட் பண்ண போகிறீங்க? எஸ்ஓபிக்கு எப்போ ஒரு போர்ட்டல், ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் கிரியேட் பண்ண போகிறீங்க? இதை கிரியேட் பண்ணாமல் இந்த எலெக்ஷனை முடிச்சுக்கிற சித்தாந்தத்தில் இருக்கீங்களா? இதுதான் நீங்கள் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் காட்டுற முன்வழியா? நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களை இப்படியே ஒடுக்குங்க, இதுதான் நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? அது தப்பு இல்லையா? இது ஜனநாயக விரோதம் இல்லையா? ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணால் ரோட் ஷோவோ பொதுக்கூட்டமோ அதுக்கான இடங்களுக்கு பெர்மிஷன் வரைய போகுது. அதைவே கிரியேட் பண்ணாமல் ஒரு இடத்துலையும் தமிழகத்தில் இப்படி நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன லாஜிக்குன்னு கேட்குறேன். அது மாறும், ஒரு அளவுக்கு மேலே தடுக்க முடியாது. பட் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு. தயவுசெய்து ஜனநாயகபூர்வமாக வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி.